ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 3ஆம் இடம், இளவரசன் புதனின் ஆட்சி வீடு. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை 4 பாதங்கள், புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம். மிதுன ராசிக்கு இப்போ கிரக நிலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் வையாசி விசாகம், அதாவது வையாசி பௌர்ணமி நடக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் நல்ல நிலைமை நோக்கி போயிட்டுருக்கிறாரு. ஓகே, அடுத்து ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது குரு பார்வையில் இருக்கிறாரு. குரு அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறாரு. குரு 12ஆம் இடத்துல வந்தாலுமே அஸ்தமன நிலையில் இருக்கிறது ஒரு வகைக்கு நல்லது. உங்களுக்கு சுப செலவுலாம் குறைஞ்சிருக்கும். சரியா, செலவு குறைகிறது ஒரு வகைக்கு உங்களுக்கு நல்லது தான். சிக்கன நடவடிக்கை அதிகமாக இருக்கும். ஏன்னா குரு 12ஆம் இடத்துல விரைய ஸ்தானத்தில் அஸ்தமனமாக இருக்கிறது, செலவை குறைச்சிருவார். ஓகே, 4ஆம் இடத்துல கேது, ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் குருசாரத்தில் போகிறாரு. 10ஆம் இடத்துல ராகு செவ்வாய். 10ஆம் இடத்துல ராகு செவ்வாய் சேர்ந்து இருக்குது, அந்தளவுக்கு நல்லதல்ல. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு எதிர்பாராத சில செலவுகள், அதுபோக தொழிலில் வெளியே சொல்ல முடியாத நிலைமை சில பேருக்கு இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு தனித்து இருக்கலாம், இல்லைன்னா செவ்வாய் தனித்து இருந்தால் நல்ல அமைப்பு தான். ஆனால் ராகு செவ்வாய் சேர்ந்து இருக்குது நல்ல விதமாக சொல்ல முடியாது. ஏன்னா செவ்வாய் மிதுன ராசிக்கு கெடுதலை செய்வது. ரணருண ரோகஸ்தானாதிபதி 6 குடையவன். அதனால் சில பிரச்சனைகள் இருக்கும். தொழிலில் சில மறைமுக எதிரிகள், வெளியே சொல்ல முடியாத அமைப்பு இருக்கும். பிரச்சனை இருக்கும், ஆனால் வெளியே சொல்லி ஷேர் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இக்கட்டான சூழ்நிலையில் தொழிலை கொண்டு போயிட்டே. மிதுன ராசியில் இப்போதைக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு சில இக்கட்டான சூழ்நிலை சந்திச்சு தான் இருப்பீங்க. வெளியே சொல்ல முடியாமல் எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கும். எதிர்ப்பு இருக்கும் தொழிலில். ஆனால் யார் எதிர்க்கிறாங்க, எங்கேருந்து பிரச்சனை வருது, பிரச்சனை எப்படி கையாளணும், அது திசை தெரியாமல் திக்க தெரியாமல் இருப்பீங்க. அந்த அமைப்பு இருக்குது இப்போதைக்கு. ஓகே, அது 31/5/2024 வரைக்கும் இருக்கும். செவ்வாய் பயிற்சியாகி 11ஆம் இடத்துக்கு வர வரைக்கும் அந்த அமைப்பு இருக்கும். 11-12ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா நல்ல அமைப்பு செவ்வாய். சரியா, 12ஆம் இடத்துல குருமங்கல யோகம், 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். அங்கிட்ட ஒரு 3 மாதத்துக்கு நல்லா இருக்கும். ஓகே, ராசிக்கு 11ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதன் 11ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் 1-4 கூட 11ஆம் இடத்துல இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான். பொதுவாக புதன் 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதன் 11ஆம் இடத்துல இருந்தாருன்னா உங்களுக்கு மனைவி மக்கள் விஷயத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகளால் ஒரு சுகம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், சிறப்பாக செய்வார். 11ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அறிவுபூர்வமாக இருப்பீங்க. கோயில் உலகத்துக்கு போயிட்டு வருவீங்க. நீங்கள் சொல்கிற வார்த்தை அப்படியே மந்திரமாக மாறும். ஏன்னா புதன் ஒரு வாக்குஸ்தானாதிபதி, வாக்குக்குள்ள கிரகம். 5ஆம் இடம் மந்திரஸ்தானம். அதனால் நீங்கள் இப்போ இறைவனை நினச்சி வழிபடுறது எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த காலகட்டத்தில் ப்ரே பண்ணுங்கள். சரியா, தெய்வத்தை கும்பிட்றதுக்கு கோயில் உலகத்துக்கு போகிறதுக்கும் ஒரு நேரங்காலம் இருக்குது. அந்த நேரங்காலத்தில் போய் நம்ம இறை வழிபாடு பண்ணணும்னா அந்த பிரார்த்தனை அது பலிக்கும். சரியா, எல்லாத்துக்குமே ஒரு நேரங்காலம் இருக்குது. இறைவனை எப்பயும் கும்பிடலாம், இருந்தாலும் அதுக்கும் நேரங்காலம் இருக்குது. திருமணத்துக்கு நல்ல நாள் பார்க்குறோம்ல, முகூர்த்த நாள் பார்க்குறோம்ல, முகூர்த்த நேரம் பார்க்குற மாதிரி இறைவனை வழிபடுறதுக்கும் சில கால அமைப்பு இருக்குது. இந்த கால அமைப்பு நல்லா இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு புதன் பார்க்குறாரு, மந்திரஸ்தானத்தை பார்க்குறதுனால நீங்கள் வருகிற 30/5/2024 வரைக்கும் கோயில் உலகத்துக்கு போகலாம். இறை வழிபாடில் தனி கவனம் செலுத்தலாம். இதுக்கு வயது தேவையில்லை, எந்த வயதில் இருக்கிறவங்களாலும் செய்யலாம். அடுத்து 12ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், குரு இருக்கிறாங்க. சுக்கிரன் பயிற்சி ஆகிட்டார், ஆக போகிறாரு 17/5/2024. இன்னும் 2 நாளில் பயிற்சி ஆயிடுவார், வையாசி 3ஆம் தேதி. சூரியன் ஆல்ரெடி பயிற்சி ஆகிட்டார் வையாசி மாதம். இந்த ப்ரிடிக்ஷன் நான் வையாசி மாதத்தை மையப்படுத்தி சொல்கிறேன். ஏன்னா வையாசி 2 இன்றைக்கி. வையாசி முழுதும் இப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு அவுட்லைன்லாம் சொல்லிடுறேன் நான். குரு 12ஆம் இடத்துல அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறாரு. ஜூன் 2ஆம் தேதி அஸ்தமன நிவர்த்தி அடைகிறாரு. சுக்கிரன் இன்னும் 2 மாதத்துக்கு அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறாரு. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலுமே அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறாரு. 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கலாம். சுக்கிரன் இருந்தாலுமே நல்ல அமைப்பு தான். தனலாபம், கையில் காசு பணம் இருக்கும். ஆடை துணிமணிலாம் வாங்குவீங்க. வீட்டுக்கு தேவையான ஆடை அலங்காரம்லாம் வாங்கி விட்டுருப்பீங்க. ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவீங்க. லாபம் தான். சரியா, இருந்த போதிலும் அவர் அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறாரு. 5 வருடம் கூட அஸ்தமன நிலையில் இருக்கிறனால பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் இருந்தாலுமே சில பேர் பிள்ளைகளை பிரிஞ்சு இருப்பாங்க, இல்லைன்னா பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பாங்க. சரியா, ஏன்னா 5 கூட 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. பிள்ளைகள் பிரிந்து அப்படி தனியாக இருப்பாங்க, ஆனால் நல்லா இருப்பாங்க. ஏன்னா புதன் பார்வை வேறு 5ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால அதில் ஒரு ஏற்றம் உண்டு. இப்படி தாங்க உங்களுக்கு கிரக நிலைகள் இருக்குது. இந்த வையாசி மாதம் இன்றைக்கி பார்த்தோம்னா 15/5/2024 பார்த்தோம்னா கிரக நிலைகள் இப்படி தான் இருக்குது. நான் கிரக நிலைகளை சொல்லும்போது ப்ரிடிக்ஷன் கொடுத்துருவேன். அது ஒரு ஜோதிட கடமை. அதாவது கிரகங்களை அப்படியே வருஷப்படுத்தும் போதே, தரவரிசைப்படுத்தும் போதே ப்ரிடிக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த கிரகம் இருக்கிற ஆதிபத்தியம், காரகத்துவம் 2 சேர்த்து சொல்லிட்டோம்னா அதான் ப்ரிடிக்ஷன். ப்ரிடிக்ஷங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, ஜோடனை பண்ணி சொல்கிறதெல்லாம் கிடையாது, எல்லாமே ஈக்குவேஷன் தான். ஓகே நேர்களே, இப்போ மிதுன ராசிக்கு
கிரகங்கள் வந்து நல்லா செய்கிற கிரகங்கள் பார்த்தோம்னா சந்திரன் நல்ல நிலைமையில் போயிட்டுருக்கிறாரு, புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, செவ்வாயும் அடுத்து நல்ல நிலைமைக்கு தான் வராரு. செவ்வாய் வந்து இந்த மாத இறுதியில் தான் வராரு. 31/5/2024 பின்னாடி தான் சிவையால் ஒரு ஏற்றம் இருக்கும். இடைப்பட்ட காலத்தில் வந்து சூரியன் சிறப்பாக இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 3 கூடையவன், தைரிய வீரிய காரிய சேனாபதி சிறப்பாக இருக்கிறதுனால எதுலேயுமே வந்து ஒரு முனைப்பாக இருப்பீங்க, உத்வேகமாக இருப்பீங்க, ஒரு தலைமை பொறுப்பு எடுத்து செய்வீங்க, லீடர்ஷிப் எடுத்து செய்வீங்க. எந்த ஒரு வேலையும் நான் பார்த்துக்கிறேன், யாரும் தலையிட வேண்டாம், நான் ஒருத்தாலே சோலா பர்ஃபார்மன்ஸில் பண்ணுறேன்னு குதிச்சு இறங்கி பார்ப்பீங்க. 12ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கனால தூக்கமெல்லாம் பார்ப்பீங்க, அசர மாட்டீங்க, சரியா அசராமல் அடிப்பீங்க. சூரியன் சிறப்பாக இருக்கிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அரசியல்வாதிகள் அரசாங்க தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு வெளி மாநில தொடர்புகள் ஈஸியாக கை கொடுக்கும். அயல் தேசம் அயல் நாடு போய்ட்டு வரதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து தகப்பன் வழி விட்டு போன உறவுகள் மீட்டு வந்து சேரும். தகப்பன் வழி சொத்துக்கள் எதுவும் கையை விட்டு போச்சுன்னா அதெல்லாம் மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூரியன் சுபத்துவமாக இருக்கிறாரு. 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால அரசு வேலை போகிற மிதுன ராசி நேயர்களுக்கு நல்லாயிருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அரசு வழியில் சம்மந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும். அரசு மானியம், அரசு சப்சிடி வாங்குறவங்க, அரசு மூலிமா தொழில் எடுத்து செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், அணு உலை, காற்றாலை, மின்சாரம், பவர் ஜெனரேஷன், டர்பன் ஜெனரேட்டர், இப்படி மின்பொருட்கள் இயக்கிறவங்க, அந்த மின்காந்த அலைகள் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் பண்ணுறவங்க, மர வேலை பண்ணுறவங்க, கெமிக்கல் இன்ஜினியர்ஸ், இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். சூரியனுடைய காரகத்துவம் உள்ள தொழிலெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். கம்பளி ஆடை, இப்படி நிறைய சொல்லலாம். சூரியனுக்கு நிறையா இருக்குது. ஃப்ளவர், கோதுமை மாவு, கோதுமை ரவை, ஆட்டா, சுஜி, இப்படி நிறைய சொல்கிறோம் பார்த்தீங்களா. இதெல்லாம் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். அந்த ஃப்ளவர் மில் வச்சுருக்கிற ஓனர்ஸ், அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, கோதுமை இறக்குமதி ஏற்றுமதி பண்ணுறவங்க, புரோட்டா கடை வச்சுருக்கிறவங்க, சப்பாத்தி கடை பண்ணுற, உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். தொழில் பண்ணுறவங்களை காட்டிலும் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். தொழிலும் நல்லாயிருக்கும். ஏன்னா சூரியன் முதன்மை தொழில்காரகன் அல்லவா. அவர் வந்து 12ஆம் இடத்துல சுபத்துவமாகி 6ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால தொழில் சார்ந்த உத்தியோகம் நல்லாயிருக்கும். சில பேர் ஒர்க்கிங் பார்ட்னர் போட்டு செய்வாங்க. தொழிலில் ப்ராப்பரேட்டராக இருப்பாங்க, வேலையும் பார்ப்பாங்க. ஓனர்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்க மாட்டாங்க, அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்ப்பாங்க. அப்படி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும். ஓகே, இப்படி தாங்க ப்ரிடிக்ஷன் போயிட்டு இருக்குது. கூடுதலாக சொல்கிறதா இருந்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், கைராசி இருக்கும். சரியா, கைராசியும் இருக்கும், முகராசியும் இருக்கும். ஏன்னா ராசிநாதன் வந்து 11ஆம் இடத்துல இருக்குது, நல்ல அமைப்பு தான். சுப செலவுகள் இருக்க தான் செய்யும். ஏன்னா 12ஆம் இடத்துல சுக்கரை இருக்குது, சுப செலவில் கொடுப்பாரு. கணவன் மணி உறவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சுக்கரை வந்து கலஸ்தரகாரகன், இயற்கை கலஸ்தரகாரகன். அவர் தான் வீட்டில் ஆட்சி பெற்று இருக்குது, நல்ல அமைப்பு தான். அதுபோல் உங்களுக்கு யோகம் 3 யோகம் கூடுதுங்க. மாளவிய யோகம், சுக்கரன் 12ஆம் இடத்துல இருந்தாலுமே மாளவிய யோகத்தில் இருக்கிறாரு, ஆட்சி பெற்று இருக்கிறதுனால மாளவிய யோகம் கூடுது. சுக்கரன் சூரியன் இணைவு வந்து சுக்கராதித்ய யோகத்தையும் கொடுக்குது. அதுபோக உங்களுக்கு வந்து குரு சூரியன் இணைவு வந்து சிவராஜ யோகம். ஸோ ஒரு 3 யோகம் வந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்குது. அதுதான் பெரிய பின்னடைவு. இந்த யோகங்கள் வந்து உங்களுக்கு வந்து கேந்திர கோணத்தில் இருந்ததுன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். இந்த வைகாசி மாதம் மிக சிறப்பாக போகும். 12ஆம் இடத்துல இருக்கிறனால என்ன விரயத்தோடு போகும், அலைச்சல் இருக்கும், கிடைக்கும், லாபம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், ஒரு பூரிப்பு இருக்கும். இருந்தாலும் ஒரு விஷயம் ஒரு தடவை முடியாது, 1க்கு 4 தடவை போகிற மாதிரி இருக்கும். ஒரு துணி வாங்க போனாலுமே போன நேரம் முடியாது. காலையில் போனீங்கன்னா செலெக்ஷன் ஆகாது உங்களுக்கு. மறுபடியும் ஈவினிங் போய் ஒரு தடவை பார்த்தா தான் அந்த துணியை எடுக்க முடியும். அப்படி ஒரு அலைச்சலோடு தான் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். சரியா, அலைச்சல் பிரயாணம் இருக்க தான் செய்யும். ஏன்னா 12ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால அந்த அமைப்பு இருக்க தான் செய்யும். 3 யோகமும் வந்து முத்தான 3 யோகங்கள் வந்து உங்களுக்கு விரைய சாணத்தில் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஆடி பாடி வேலை செஞ்சால் அலுப்பு இருக்காது மாதிரி எல்லா ஒரு வேலையும் நீங்கள் சந்தோஷமாக செய்வீங்க. ஏன்னா புதன் நல்ல லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதுவுமே ஒரு லாப நோக்கம் நோக்கி செய்வீங்க. பொதுவாக நம்ம வந்து மனதில் வந்து லாப நோக்கம்னு ஒன்று இருந்துச்சுன்னா டயர்டாக மாட்டோம். கஷ்டப்பட்டாலும் நமக்கு பணம் வந்துடும்ப்பா. பகல் முழுக்க வேலை பார்த்தோம்னா சாயந்தரம் ஓனர் வந்து சம்பளம் கொடுத்துருவாரு, ஒரு 1000 ரூபாய் தூக்கி கையில் கொடுத்துருவாரு. அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா வெயில் கூட வேலை பார்ப்போம், சாப்பாடு கூட மறந்து வேலை பார்ப்போம். எனக்கு சாயந்தரம் காசு கொடுத்துருவாருல்ல, அந்த பணம் வர்றது கரெக்டாக இருக்குது. கரெக்டாக பணம் வந்துடும், கன் மாதிரி பணம் வந்துடும். சாயந்தரம் வேலை பார்த்தோம்னா கூலி சாயந்தரம் 1000 ரூபா கை கிடைக்குது அப்படின்னு நினச்சிட்டோம். அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்ததுன்னா பகலில் வேலை பார்க்கறதுக்கு டைட்னஸே இருக்காது. ஏன்னா அந்த பணம் வந்து எல்லாத்தையும் மறைச்சிரும், நம்மளுடைய சோர்வத்தை நீக்கிரும். அப்பேற்பட்ட சக்தி பணத்துக்கு உண்டு. அந்த சக்தியை வந்து புதன் கொடுக்குறாரு. லாபஸ்தானத்தில் புதன் இருக்கிறதுனால லாபம் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. 30/5/2024 வரைக்கும் மிதுன ராசிக்கு வந்து மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. பல ரூபங்களில் லாபம் இருக்கும், வருமானம் வரும், வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதன் ஒரு வியாபார கிரகம் அல்லவா, வியாபாரம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக கணிதம், சாஸ்திரம், ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வளர்க்குறவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், அப்புறம் புஸ்தக கடை வச்சுருக்கிறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, பத்திரிகை நிருபர்கள், பத்திரிகை சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க, திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க, கலை சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க, டெய்லரிங் வேலை, எம்ப்ராய்டு, இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். கைவினைப் பொருட்கள், கைத்தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் மிகச் சிறப்பாகவே இருக்கும். திடீர் தன லாபங்களும் இருக்கும். அது மாதிரி வாத பிரதிவாதங்கள் நல்லபடியாக இருக்கும். புதன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால வக்கீல் வேலை பார்க்குறவங்க,
தனியாக வக்கீல் தொழில் செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். நல்லபடியாக பார்க்கப்படுகிறதுங்க உங்களுக்கு. சரியா? இந்த அமைப்பை வந்து உங்களுக்கு வந்து இவர் செய்வார். யார்? புதன் வந்து நல்ல நிலைமையில் செய்கிறதுனால உங்களுக்கு பலன்கள் வந்து கூடுதல் சிறப்பாக இருக்குது. சரி, இப்போ வந்து மற்ற கிரகங்கள் என்ன சார் செய்யுது? புதனை தவிர மற்ற கிரகங்கள்லாம் இருக்குல்ல, அந்த கிரகங்கள் வைகாசி மாதத்துக்கு எப்படி டார்கெட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, மிதுன ராசிக்கு வந்து குரு மாதம் முழுவதும் நல்ல பலன்களை தான் கொடுக்குறாரு. 16ஆம் தேதிக்கு பின்னாடி, மே 16ஆம் தேதி பின்னாடி சுக்கிரனும் 21ஆம் தேதிக்கு பின்னாடி புதனும் நல்ல நிலைமை செய்வாங்க. புதன் ஆல்ரெடி நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், திருமணம் நடக்கும். அதுபோல் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜரூராக நடக்கும். வளையாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். அரசாங்க காரியங்கள் இழுபறியாக இருந்தாலும் முடிஞ்சிடும். சரியா? ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறனால கொஞ்சம் நான் சொன்னேன் அலைச்சல் திருச்சல் இருக்க தான் செய்யும். ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். குடும்பத்துக்கு சொந்த பந்தங்கள் வந்துட்டு போவாங்க. உறவினர் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். சரியா? புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்தை புதன் பார்க்கறதுனால புத்திர பாக்கியம் வந்து சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட காரியங்கள், அது இதனால் வரைக்கும் இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக முடியும். வீட்டில் பொன்பொருள் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளால் மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவிக்கிட்ட அந்நியம் அதிகம் இருக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இருக்கும். குடும்பத்துடன் வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டுக்கு போயிட்டு வர நல்ல ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கோயில் சுற்றுலாத்தலத்துக்கும் போயிட்டு வருவீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த அமைப்பெல்லாம் இருக்கும். தகப்பன் விஷயத்தில் கவனமாக இருங்க. தந்தை வழி சொத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தந்தை வழி சொத்து வந்து விட்டு போன சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலுமே, சூரியன் வந்து பிதற்காரகன், அவர் 12ஆம் இடத்துல இருந்தாலுமே தந்தை வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும். தந்தை வழியில் பொறுமையாக இருங்க. சரியா? தகப்பன் வழியில் பொறுமையாக இருக்குது உங்களுக்கு மிகச்சிறப்பு. அதுபோக இளைய சகோதர விஷயத்துலேயும் அனுசரித்து போகணும். தம்பி தங்கச்சி விஷயத்துலேயும் அனுசரித்து போங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்க அலுவலகத்தில் வந்து எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். அது மாதிரி பதவி உயர்வும் இருக்கும். அதிகாரிகளோட ஆதரவு நல்லபடியாக இருக்கும். உங்கள் கூட வேலை பார்க்குற சக ஊழியர்கள் நல்லது செய்வாங்க. நீங்கள் நிர்வாகத்திடம், நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியிடம் வைக்கிற கோரிக்கை வந்து பரிசீலிக்கப்படும், உடனடியாக நிறைவேற்றப்படும். அந்த அமைப்பெல்லாம் வந்து கிரகங்கள் செய்யுது. தொழில் முதலீட்டாளர்கள், தொழிலதிபர்கள், வியாபாரிகளுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா புதனை வந்து அதை நல்லா சிறப்பாக செய்கிறாரு. தொழில்காரகன் சூரியனும் வியாபாரக்காரகன் புதனும் நல்ல நிலைமையில் இருக்கிறனால வியாபாரத்திலையும் விற்பனையிலும் நல்ல லாபம் அதிகம் இருக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். ஆல்ரெடி சொன்னதான் அது நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து வரவு செலவு சிறப்பாக இருக்கும். சரியா? வரவு அதிகமாக இருக்கும், பற்று கம்மியாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறையில் இருக்கிறவங்க, திரைப்படத்துறை, சின்னத்திரை, இயலிசை, நாடகம், ஓவியம், இப்படி எத்த வேணாலும் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்கும். வசதிகள் பெருகும். உடன் வேலை பார்க்குற சக கலைஞர்களை வந்து அனுசரித்து போனீங்கன்னா கூடுதல் சிறப்பு. மாணவர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மாணவர்கள் வந்து குரு பக்கபலமாக இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். அதுபோக புதன் வித்தியாகாரன் புதன் 11ஆம் இடத்துல இருக்கிறனால படிக்கிற மாணவர்கள் லாபகரமாக மாற பார்க்கப்படுகிறது. நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க. ஆல்ரெடி ரிசல்ட்லாம் வந்துருச்சு. 10th +1 +2 ரிசல்ட்லாம் வந்துருச்சு. அடுத்து மேல் படிப்பு போகிறதுக்கு ஆக வேண்டிய வேலையை பாருங்கள். ராசிக்கு 4ஆம் இடம் கேது குரு பார்வையில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 4 கூடிய 4 8ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் 11ஆம் இடம் லாபஸ்தானம் இருக்கிறதுனால நல்லபடியாக இருக்கும். சில பேருக்கு என்ன உள்ளூரில் அட்மிஷன் கிடைக்காது, வீட்டை விட்டு வெளியே போய் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா கொஞ்சம் அலைச்சலோடு கிடைக்கும். அட்மிஷனுக்காக கொஞ்சம் அலையணும். சரியா? பக்கத்து ஊர், அடுத்த இடம், இதுக்கு போய் அலைஞ்சு திரிஞ்சு போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். மாணவர்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு, 10th முடித்தவங்களுக்கு +1 +2 போகிறதுக்கு, +2 முடித்தவங்க வந்து அடுத்து ஹையர் எஜுகேஷன், நீட் எழுதுறது, மற்ற தேர்வு விஷயமாக போகிறதுக்கு, ஆளுகளை பார்க்குறது, கோச்சிங் போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் அலைச்சலோடு நடக்கும். ஆனால் நல்லபடியாக நடக்கும், சக்ஸஸாக இருக்கும். குடும்பத்தை கவனிக்கிற குடும்ப பெண்கள், மிதுன ராசி குடும்ப பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. தேவையான பணம் இருக்கும். சொந்த பந்தத்துடைய மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு போகிற பெண்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு இருக்கும். மேலதிகாரியோட ஆதரவு இருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, வைகாசி மாதம் யாருக்கு? மிதுன ராசிக்கு வைகாசி மாதம் எடுத்துட்டோம்னா மே ஜூன் 2 மாதம் கலந்து வரும். மே 15 16 19 22 23 30 31 இந்த நாட்கள்லாம் அதிர்ஷ்ட நாளாக இருக்கும். நான் ஒரு வீடியோ போட்டுருந்தேன், அதை நிப்பாட்டிட்டேன். எனக்கு கொஞ்சம் வேலைகள் அதிகம், பர்சனல் ஒர்க் அதிகமாக இருந்தனால நிப்பாட்டிட்டேன். இந்த குருபலம் உள்ள ராசிகள்னு ஒரு 7 ராசிக்கு போட்டேன். மிதுன ராசி சேர்த்து அன்றாடம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது, சந்திரபலம், தாராபலம், குருபலம், கொடிசூரிய யோகம், இதெல்லாம் ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. அந்த வீடியோவை இன்னும் தொடர்ந்து போடுறேன், அடுத்து வருகின்ற காலகட்டத்தில் போடுறேன். அந்த வீடியோ போட்டேன்னா மிதுன ராசிக்கு அன்றாடம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசியில் உள்ள 3 நட்சத்திரம் மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசத்துக்கு எப்படி வேல்யூ இருக்குது, யோகம் இருக்கா, ராஜயோகம் இருக்கா, அன்றாடம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அன்றாட பொழுது எப்படி இருக்குது, நம்ம ராசிக்கு வந்து எப்படி இருக்குன்னு, ராசி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு உதவியாக ஒரு கைடாக இருக்கும், வழிகாட்டியாக இருக்கும். அதை வேணால் தொடர்ந்து அந்த வீடியோ போடுறேன். கலந்து தான் போடுவேன், தனி வீடியோ போட மாட்டேன். ஒரு 5-6 ராசிக்கு சேர்ந்து போடுவேன். அதை நீங்கள் தயவு செய்து பெருந்தன்மையோடு பாருங்கள். உங்கள் ராசி வர வரைக்கும் பாருங்கள்.
அதுபோல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஜனனஜாதகம் செக் பண்ணிட்டு உங்களை அணுகுங்க, நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். இப்போல்லாம் மிதுன ராசியிலேருந்து வர ஜாதகங்கள் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஒரு காலத்தில் வந்துச்சு, 2020, 2021 நிறைய வந்துச்சு. இந்த அஷ்டமச்சனி நடக்கும்போது நிறைய ஜாதகம் வந்துச்சு. குறிப்பாக திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரம் நிறைய வந்தது. இப்போ அதெல்லாம் நின்று போச்சு. அது அந்த அளவுக்கு நான் பெருமைப்படுறேன். ஏன்னா அவங்களாம் ஒரு செக்ரிகேஷன் ஆகி நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. சரியாக நேரில் புனர்பூச நட்சத்திரத்தில் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அது சரியாக போயிடும். செப்டம்பர் மாதத்துக்கு மேலே சரியாக போயிடும். நீங்கள் நல்லா இருக்கணும். சரியா? நீங்கள் நல்லா இருக்கிறதா என்னுடைய முதல் எண்ணம். இறைவனை நான் ஆசீர்வாதம் பண்ணுற, இறைவனை நான் வேண்டுறது அதான். எல்லா மக்களும் நல்லபடியாக இருக்கணும். எல்லா வளங்களையும் பற்றி நல்லபடியாக இருக்க வேண்டும். ஓகே நேயர்களே, உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா மிதுன ராசிக்கு வந்து அந்த அஷ்டமச்சனியில் நிறைய பிரச்சனை இருந்தது. இப்போ அதுலேருந்து வெளியே வந்துட்டு நல்ல நிலைமையில் இருக்கிறீங்க. ஓகே, அடுத்து ஜூன் மாதம் அதிர்ஷ்ட நாட்கள் பார்த்தோம்னா 1, 2, 7, 9, 10, 14. ஓகே, இதை வேணால் திருப்பி சொல்கிறேன். உங்களை அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் மே மாதம் 15, 16, 19, 22, 23, 30, 31. ஜூன் மாதம் 1, 2, 7, 9, 10, 14. இந்த டேட்டை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு இல்லைன்னா ஒரு பேப்பர் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அன்றைக்கி தேதிக்கு நல்ல காரியம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 1, 3, 5. இது வந்து கோச்சார ரீதியாக சொல்கிறேன். அதுபோக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அதிர்ஷ்ட எண் வந்து ஜாதக லக்கண ரீதியாக தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். இது கோச்சார கிரக நிலையில் அமைப்பபடி 1, 3, 5 உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட தினமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது வந்து கொஞ்சம் விரயம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலைக்கு போகிற பெண்கள் தேவையில்லாமல் செலவு பண்ண வேண்டாம். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. சரியா? மற்றபடி நல்லா இருக்குது. வழிபாடு வந்து வெள்ளிக்கிழமை ராகு வேளையில் வந்து துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி கொண்டு சாமி கும்பிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். ராகு வேளையில் துர்க்கை வழிபாடு வந்து கணவன் மணி இணக்கத்தை நல்லபடியாக கொடுக்கும். சரியா? ஏன்னா சுக்கிரன் 12ஆம் இடத்துல ஸ்தான பலம் பெற்றாலுமே அவர் மாளவிய யோகத்தில் இருந்தாலுமே அவர் வந்து சூரியன் கூட சேர்ந்து அஸ்தமனம் அடைகிறாரு. சுக்கிரன் அஸ்தமனம் அடையும் போது பொதுவாக கணவன் மணி ஒருவேளை தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. 2 பேரும் விட்டு கொடுத்துப்பாங்க. ஒருத்தர் என்ன சொன்னாலும் மற்றவங்க விட்டு கொடுத்துப்பாங்க. சரியா? உங்களுக்கு சூரியன் இந்த வைகாசி மாதம் முழுக்க ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் இருப்பார். அதனால் கொஞ்சம் அந்த அமைப்பில் இருக்கும். சுக்கிரன் வந்து கொஞ்சம் வலுவலந்து தான் இருக்கிறாரு. கவனமாக இருக்கணும். சரியா நேயர்களே? வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் மிதுன ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.